ஐ வாங்க, காலை வணக்கம் எல்லாருக்கும். ஈஸ்வரி விழாக்குள்ளே போய் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். குழந்தைகளுக்கு மத்தியானம் லஞ்சு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு இதை அப்படியே கத்தியில் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு ரொம்ப குளர விடக்கூடாது, இது மாதிரி வேக வச்சுக்கணும். எல்லாமே பெரியவங்கலேருந்து எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க கூட இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லெமன் சாதம், புளி சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு மேட்ச் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரு லைக் எல்லாம் பூரா அந்த மாதிரி பொடி பொடியாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் கட்டாயம் சீரகம் போடுங்க. சீரகம் நல்ல டேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இது அப்படியே போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். குட்டி சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன். ஏன்னா உருளைக்கிழங்குல வேக வச்சுட்டு அப்படி கொஞ்சம் நல்லா வறுத்த பின்னாடி ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் நல்லா வறுத்தீங்கன்னா செம்ம. தனியா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, கறி மசாலா பாருங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டு செஞ்சீங்கன்னா கூட செமையாக இருக்கும். மிளகாத்தூள், கொழும்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இல்லை, இது 1 ஸ்பூன் போட்டுட்டேன். அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு பாருங்க, போட்ட உடனே காரம். முதல்ல மசாலா பரட்டி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் அது மாதிரி தான் செய்வேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வறுத்தாச்சு. இது மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். இது தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே கறி வறுவல் மாதிரி நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா மசால் போட்டு, நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுருவேன் குழந்தைங்க சாப்பிட்றதுனால. உங்களுக்கு வேணால் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே நம்ம மசாலில் பரட்டி வச்சுட்டோம்னா மீன் பரட்டுற மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.